Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ஆம்லெட் ஸ்பினச் பன்னீர் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கோகனட் ஆயில் வந்து அந்த பேனில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபைன்லி சாப்டு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட்டாக அந்த ஆனியன் குக் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து கிரேட்டட் பன்னீரை துருவின பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து நல்லா கட் பண்ண கீரையும் ஸ்பினாச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மெயினாக இந்த கீரை இதெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து ஆம்லேட்டை வந்து எக்கில் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆம்லேட் மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ வெறும் ஆம்லேட்டை கொடுக்கறதுக்கு கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு எக் எடுத்திருக்கேன். அந்த எக்கில் வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்பினாச் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சரை. இதில் கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்கை பீட் பண்ணிட்டும் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹாட் பேனில் 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில், அகைன் கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதை அந்த பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த மிக்சரை வந்து ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வந்து குக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஹெல்த்தியான ஸ்பினாச் பன்னீர் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது கிட்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மெயினாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.